ஹாய் ஹலோ வெல்லூருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனல்ல திருமலை மூலவர் வெங்கடேஷ பெருமாளை ரொம்ப பக்கத்தில் போய் தரிசனம் செய்யக்கூடிய ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் VIP பிரேக் தரிசன டிக்கெட்ஸ் திருப்பதி மற்றும் திருமலைக்கு நேரடியாக போய் எப்படி புக் பண்ணணும் என்கிற தகவல்களை பற்றி முழுமையாக பார்க்கலாம். ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் VIP பிரேக் தரிசன டிக்கெட்ஸ் மூலமாக திருமலை மூலவர் வெங்கடேஷ பெருமாளை அவர் இருக்கக்கூடிய கருவறையினுடைய வாசற்படியான குலசேகரன் படி வரைக்கும் போய் ரொம்ப பக்கத்தில் தரிசனம் பார்த்துட்டு வரலாம். இந்த VIP பிரேக் தரிசன டிக்கெட்ஸ் ஆன்லைன் மூலமாகவும் புக் பண்ணிக்கலாம், ஆஃப்லைனில் நேரடியாக போய் கூட நம்ம புக் பண்ணிக்கலாம். திருமலை மற்றும் திருப்பதியில் இந்த தரிசன டிக்கெட்டுகள் தினமுமே கொடுக்குறாங்க. திருமலையில் தினமுமே 800 தரிசன டிக்கெட்டுகளும், திருப்பதி ஏர்போர்ட்டில் 200 தரிசன டிக்கெட்டுகளும் தினமும் கொடுக்குறாங்க. இந்த ஆஃப்லைன் தரிசன டிக்கெட்ஸ் நேரடியாக நாம் போய் வாங்கினோம்னா அதே நாள் ஈவினிங்கே தரிசனமும் பார்த்துட்டு வந்துடலாம். காலையில் தரிசன டிக்கெட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க, ஈவினிங் 4 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் கொடுப்பாங்க, 4:30 மணிக்கு தரிசனத்திற்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ ஒரே நாள்லேயே நம்ம திருப்பதி வெங்கடேஷ பெருமாளை ரொம்ப பக்கத்தில் போய் தரிசனமும் பார்த்துட்டு வந்துடலாம். திருமலையில் அதாவது மேல் திருப்பதியில் இந்த VIP பிரேக் தர்ஷன் டிக்கெட்ஸ் இதற்கு முன்னாடி வரைக்கும் JO கேம்ப் ஆஃபீஸ் பக்கத்தில் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போது அங்கே கொடுக்கறது கிடையாது. அதற்கு பதிலாக அன்னமயா பவனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இடத்துல தான் ஆஃப்லைனில் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் VIP பிரேக் தர்ஷன் டிக்கெட்ஸ் திருமலையில் தினமுமே கொடுக்குறாங்க. இந்த இடம் எங்கே இருக்குன்னா, நீங்கள் கீழ் திருப்பதியிலேருந்து மேல் திருப்பதிக்கு போய் ரீச் ஆன உடனே ஒரு பெரிய ஆர்ச் வரும். அந்த ஆர்ச்சினுடைய பேர் GNC டோல்கேட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த GNC டோல்கேட்லேருந்து சுமார் ஒரு 700 மீட்டர் தூரத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. அந்த இடத்திற்கு எப்படி போகணும் என்ற லைவ் ரூட் வீடியோ தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. எல்லா இடங்கள்லையும் இந்த ஸ்ரீவாணி டிக்கெட் கொடுக்கக்கூடிய இடத்திற்கு சைன் போர்ட்ஸ் வச்சுருக்காங்க. அந்த சைன் போர்ட்ஸ் ஃபாலோ பண்ணியும் நம்ம போகலாம். கூகுள் மேப்ஸில் நீங்கள் தேடுவதாக இருந்தால் அன்னமயா பவன் என்றோ அல்லது ANC 489 என்றோ நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ANC 489க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்டிங்கில் தான் இந்த டிக்கெட்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. அன்னமயா பவனுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த இடம் இருக்குது. இந்த டிக்கெட் வாங்குவதற்காக நீங்கள் க்யூவில் ஜாயின் பண்ணக்கூடிய சமயத்தில் உங்களுடைய ஒரிஜினல் ஆதார் கார்டும் ஆதார் கார்டினுடைய 2 ஜெராக்ஸ் காப்பீஸும் நீங்கள் அவசியமாக வச்சுக்கணும். 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த டிக்கெட் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த டிக்கெட்டினுடைய காஸ்ட் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு 10,000 ரூபாய் டொனேஷனும், அது கொடுத்து முடித்த பிறகு ஒரு 500 ரூபாய் தனியாக பே பண்ணி தரிசன டிக்கெட்டும் வாங்கணும். ஸோ டோட்டலாக ஒரு தரிசன டிக்கெட்டினுடைய காஸ்ட் 10,500 ரூபாய். நீங்கள் 2 பேர் தரிசனம் பண்ணணும்னா இதே போல் 10,500 ரூபாய் பே பண்ணணும். இது போல் ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனியாக நீங்கள் 10,500 ரூபாய் பே பண்ணி தான் இந்த தரிசன டிக்கெட் வாங்க முடியும். 10,500 ரூபாய் பே பண்ணி ஒரு தரிசன டிக்கெட் நாம் வாங்கினால் அந்த ஒரு தரிசன டிக்கெட் மூலமாக ஒருத்தர் மட்டும் ஒரு முறை மட்டும் VIP பிரேக் தரிசனத்திற்காக போயிட்டு வரலாம். ஸோ உங்களுக்கு எத்தனை தரிசன டிக்கெட் தேவையோ அத்தனை 10,500 ரூபாய் நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். இப்போது இந்த தர்ஷன் டிக்கெட்ஸ் இஷ்யூ பண்ணக்கூடிய இடத்திற்கு நாம் ரீச் ஆகிட்டோம். இந்த கியூ ஆரம்பமாகக்கூடிய இடத்துல வெளியேயும் ஒரு பெரிய LED டிஸ்பிளே வச்சுருப்பாங்க. டிக்கெட் இஷ்யூ பண்ணக்கூடிய உள்ள ஹால்லையும் ஒரு LED டிஸ்பிளே வச்சுருப்பாங்க. இந்த டிஸ்பிளேயில் ஒரு நாளுக்கு எத்தனை டிக்கெட்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க, எத்தனை டிக்கெட்ஸ் கொடுத்து முடிச்சிருக்காங்க, எத்தனை டிக்கெட்ஸ் இன்னும் மீதம் இருக்குது, உங்களுடைய தரிசனத்திற்கான ரிப்போர்ட்டிங் டைம் என்ன என்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். இந்த கியூ தாண்டி உள்ளே போன உடனே டிக்கெட் இஷ்யூ பண்ணக்கூடிய அந்த கவுண்டர் இருக்கக்கூடிய ஹால் இருக்கும். அந்த ஒரு ஹாலுக்குள்ளேயே 3 சின்ன சின்ன ஹாலாக கிரில் போட்டு செப்பரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஹால் 1, ஹால் 2, ஹால் 3ன்னு நேம் பண்ணியிருக்காங்க. இந்த ஹால் 3 தாண்டின உடனே டிக்கெட் இஷ்யூ பண்ணக்கூடிய கவுண்டரும் அந்த ஹாலுக்குள்ளேயே இருக்கும். 4 கவுண்டர்ஸ் வச்சுருக்காங்க. இந்த ஹாலுக்குள்ளேயே நம்ம வெயிட் பண்ணுறதுக்காக சேர்ஸும் வச்சுருக்காங்க, ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு ஹாலில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் க்யூவில் ஜாயின் பண்ணி டிக்கெட் வாங்கக்கூடிய சமயத்தில் அடுத்த ஹாலில் இருக்கக்கூடியவங்க முன்னாடி ஹாலுக்கு மூவ் ஆகிடணும். இதே போல் ஒவ்வொரு ஹாலில் இருக்கக்கூடியவங்க முன்னாடி மூவ் ஆன உடனே வெளியே க்யூவில் நிற்கக்கூடியவங்க இந்த ஒரு ஹாலுக்கு உள்ளே வந்துடுவாங்க. இது போல் தான் இந்த ப்ரொசீஜர் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஒரு நாளுக்கு 800 டிக்கெட்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. இந்த 800 டிக்கெட்ஸ் எப்படி இஷ்யூ பண்ணுறாங்கன்னா, இந்த டிக்கெட்ஸ் வாங்குறதுக்கு இப்போல்லாம் அதிகமான பக்தர்கள் கூட்டம் இருக்கக்கூடிய காரணத்தினால ஃபஸ்ட்டு 800 பேர் க்யூவில் நிற்கக்கூடிய ஃபஸ்ட்டு 800 பேருக்கு அவங்க வைத்திருக்கக்கூடிய அவங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பியில்
1 2 3ன்னு வரிசையாக நம்பர் போட்டு 800 வரைக்கும் 800 பேருக்கு நம்பர் போட்டு கொடுத்துருவாங்க. இந்த 800 பேர் தாண்டி இருக்கக்கூடியவங்க எல்லாரையுமே போக சொல்லிடுவாங்க. 800 டிக்கெட்ஸ் மட்டும்தான் இஷ்யூ பண்ணுறோம், 800 பேர் ஆல்ரெடி க்யூவில் இருக்காங்க, இதற்கு மேலே நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்கள திருப்பி அனுப்பிச்சிருவாங்க. இது கூட்டம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாட்களில் இந்த பாலிசி ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த டிக்கெட் இஷ்யூ பண்ணக்கூடிய இடத்துல பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்கான்னு சில ஃபாலோவர்ஸ் கேட்டிருந்தீங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும், மெயின் ரோட்டில் தான் இந்த டிக்கெட் இஷ்யூ பண்ணக்கூடிய கவுண்டர் இருக்கக்கூடிய காரணத்தினால இங்கே பார்க்கிங் ஃபெசிலிட்டின்னு கிடையாது. ரோட்லேயே நம்ம ஓரமாக தான் நம்முடைய வெஹிக்கிள்ஸ் பார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் பேசிஸில் தான் இந்த டிக்கெட்ஸ் டெய்லியுமே இஷ்யூ பண்ணுறாங்க. கூட்டம் குறைவாக இருக்கக்கூடிய நாட்களில் நம்ம டைரெக்டாக க்யூவில் ஜாயின் பண்ணி டிக்கெட் வாங்கிட்டு உடனே ரிட்டர்ன் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இன்னைக்கு இந்த டிக்கெட்ஸினுடைய அவைலபிலிட்டி ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்த சமயத்தில் 11:15 மணிக்கு 92 டிக்கெட்ஸ் வரைக்கும் மீதம் இருந்தது. மதியம் 12:30 மணிக்கு செக் பண்ணி பார்த்த சமயத்திலும் 62 டிக்கெட்ஸ் வரைக்கும் மீதம் இருந்தது. இந்த ஸ்டேட்டஸ் எப்படி ஆன்லைனில் செக் பண்ணணும் என்கிற வீடியோனுடைய லிங்க்கும் நான் இந்த வீடியோனுடைய ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த டிக்கெட்ஸ் தேவைப்படக்கூடிய ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய ஆதார் கார்டு மற்றும் ஜெராக்ஸ் காப்பியோடு க்யூவில் நிற்கணும். இந்த டிக்கெட் இஷ்யூ பண்ணக்கூடிய நேரத்தில் நம்மக்கிட்ட 10,500 ரூபாய் கலெக்ட் பண்ணிப்பாங்க. 10,500 ரூபாய் பேமெண்ட் பண்ணுறதுக்கு யூபிஐ, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. கேஷ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நம்முடைய ஆதார் கார்டு ஒரு ஜெராக்ஸ் காப்பி மட்டும் அவங்க வாங்கி வச்சுப்பாங்க. பேமெண்ட் செய்து முடித்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய வெப் கேமராவில் நம்மளை ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. அந்த ஃபோட்டோவோடு சேர்த்து ஒரு டிக்கெட்டும் அவங்களே பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம கையில் கொடுத்துருவாங்க. அதற்கடுத்து ஈவினிங் 4 மணிக்கு வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 1ல் போய் நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். தரிசனத்திற்கு 4:30 மணிக்கு அலோ பண்ணுவாங்க. 1 மணி நேரத்திற்குள்ளேயே நம்ம தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளை உங்களோட தரிசனத்திற்கு அழைச்சிட்டு போகிறீங்கன்னா அவங்களுடைய ஏஜ் ப்ரூஃபுக்காக அவசியமாக அவங்களுடைய ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகணும். ஆதார் கார்டு இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஸ்கூல் ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகலாம். தரிசனத்திற்கு போகிறப்போ தரிசன டிக்கெட்டும் ஆதார் கார்டும் அவசியமாக எடுத்துகிட்டு போகணும். ட்ரெஸ் கோட் ஜென்ஸ் ஷர்ட் வேஷ்டி வியர் பண்ணலாம் அல்லது குர்தா பைஜமா வியர் பண்ணலாம். லேடிஸ் சாரி அல்லது சுடிதார் வித் துப்பட்டா வியர் பண்ணலாம். குழந்தைகளுக்கு எந்தவித ட்ரெஸ் கோடும் கிடையாது. கூட்டம் குறைவாக இருக்கக்கூடிய நாட்களில் இந்த டிக்கெட் கவுண்டர் காலையில் 8 மணிக்கு ஓப்பன் செஞ்சு டிக்கெட்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலுமே பக்தர்கள் காலையில் 4 மணியிலிருந்து க்யூவில் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த டிக்கெட்டை நம்பி தான் நாங்கள் தரிசனத்திற்கு போகிறோம், இந்த டிக்கெட் அவசியமாக தேவை என்று சொல்லக்கூடியவங்க காலையில் 4:30 மணிக்கெல்லாம் நீங்கள் க்யூவில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த தரிசன டிக்கெட் நிச்சயமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வீக்கெண்ட்ஸ், லாங் வீக்கெண்ட்ஸ், விசேஷமான நாட்கள் எல்லாம் முதல் நாள் ஈவினிங் 7 மணிக்கெல்லாம் க்யூவில் பக்தர்கள் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. கூட்டம் அதிகமாக என்ன பண்ணிடுறாங்கன்னா நள்ளிரவு 2 மணி அல்லது 3 மணிக்கெல்லாம் கவுண்டர் ஓப்பன் செஞ்சு டிக்கெட் இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த டிக்கெட் வாங்குவதற்காக இருக்கக்கூடிய கூட்டத்தை பொறுத்து நள்ளிரவு 2 மணி, 3 மணி அல்லது காலையில் 6 மணி, 8 மணி என்று எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் டிக்கெட் கவுண்டர் ஓப்பன் செஞ்சு இந்த டிக்கெட்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கக்கூடிய காரணத்தினால ஸ்டாட்டிக்காக இந்த நேரத்தில் தான் கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க என்று நம்மளால் சொல்ல முடியாது. இந்த டிக்கெட்ஸ் திருமலையில் வாங்கினாலும் திருப்பதியில் வாங்கினாலும் இண்டியன்ஸ் ஆதார் கார்டு தான் ஐடி ப்ரூஃபாக ப்ரொவைட் பண்ணணும். என்ஆர்ஐ பீப்புள் உங்களுடைய பாஸ்போர்ட்டினுடைய ஜெராக்ஸ் காப்பியும் வேலிட் விசாவினுடைய ஜெராக்ஸ் காப்பியும் ஐடி ப்ரூஃபாக அவங்கக்கிட்ட ப்ரொவைட் பண்ணணும். இந்த டிக்கெட்ஸ் திருமலையில் எங்கே இஷ்யூ பண்ணுறாங்க, என்ன ஐடி ப்ரூஃப் எல்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணணும் என்கிற தகவல்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ கீழ் திருப்பதியில் இந்த தரிசன டிக்கெட்ஸ் எங்கே இஷ்யூ பண்ணுறாங்க என்பதை பற்றி பார்க்கலாம். திருப்பதி ஏர்போர்ட்டில் தினமுமே 200 தரிசன டிக்கெட்டுகள் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்ஸ் ஆஃப்லைனில் இஷ்யூ பண்ணுறாங்க. திருப்பதி ஏர்போர்ட்டில் இந்த டிக்கெட்ஸ் வாங்கணும்னா இந்த டிக்கெட்ஸ் வாங்கக்கூடிய அந்த நாள் நாம் திருப்பதிக்கு ஃப்ளைட் மூலமாக வந்திருக்கணும். நம்முடைய ஃப்ளைட்டினுடைய போர்டிங் பாஸும் நம்முடைய ஐடி ப்ரூஃபினுடைய ஜெராக்ஸ் காப்பீஸோடு அட்டாச் பண்ணி கொடுத்தால் மட்டுமே திருப்பதி ஏர்போர்ட்டில் இந்த தரிசன டிக்கெட் நாம் வாங்க முடியும். எங்கேயுமே ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் பேசிஸில் தான் இந்த டிக்கெட்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. ஏர்போர்ட்டில் ஃபஸ்ட்டு ஃப்ளைட் ரீச் ஆகக்கூடிய நேரத்திலிருந்து இந்த டிக்கெட் கவுண்டர் ஓப்பன் செஞ்சு டிக்கெட்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு 10,000 ரூபாய் டொனேஷனும் டிக்கெட் காஸ்ட் 500 ரூபாய், மொத்தம் 10,500 ரூபாய் பேமெண்ட் பண்ணுறதுக்கு யூபிஐ, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்ட்ஸ் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. கேஷ் பேமெண்ட் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. கார்ட் பேமெண்ட் செய்வதாக இருந்தால் டொமஸ்டிக் கார்ட்ஸ் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இன்டர்நேஷ்னல் கார்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. சப்போஸ் ஏர்போர்ட்டில் கொடுக்கக்கூடிய 200 டிக்கெட்ஸும் கொடுத்து முடிச்சிட்டாங்க, அங்கே அவைலபிலிட்டி இல்லாத பட்சத்தில்
திருமலையில் ஆஃப்லைன் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட்ஸ் அவைலபிலிட்டி இருந்தால் திருப்பதி ஏர்போர்ட்டில் வாங்குவதற்கு முடியலைனாலும் நீங்கள் திருமலையில் டைரெக்டாக போய் கூட வாங்கிக்கலாம். மற்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே 2 லொக்கேஷன்லேயும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். இந்த டிக்கெட்ஸ் தேவைப்படக்கூடிய ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய ஆதார் கார்டு காப்பீஸோடு க்யூவில் நின்று தான் இந்த டிக்கெட் வாங்க முடியும். மற்றவர்களுக்காக நாம் க்யூவில் நின்று அவங்களுக்கு இந்த டிக்கெட்ஸ் வாங்கி தர முடியாது. திருப்பதி ஏர்போர்ட்டில் இந்த தரிசன டிக்கெட் வாங்கினாலும் காலையில் தரிசன டிக்கெட் வாங்குகிறோம்னா அதே நாள் ஈவினிங் 4 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் இருக்கும். 4:30 மணிக்கு தரிசனத்திற்கு அலோவ் பண்ணுவாங்க. இந்த டிக்கெட்ஸ் திருமலையில் வாங்கினாலும் திருப்பதியில் வாங்கினாலும் அகாமடேஷன் தேவைப்பட்டால் MBC 34 கவுண்டரில் போய் நம்முடைய விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டினுடைய ஒரு காப்பியும் ஆதார் கார்டினுடைய ஒரு ஜெராக்ஸ் காப்பியும் அட்டாச் பண்ணி கொடுக்கணும். MBC 34 கவுண்டரில் அவைலபிலிட்டி இருந்தால் நமக்கு ரூம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இல்லைனா CRO ஆஃபீஸில் போய் ஜென்ரல் அகாமடேஷன் கவுண்டர் க்யூவில் ஜாயின் பண்ணி நாம் வாங்கிக்கிற மாதிரி தான் இருக்கும். போன ஆகஸ்ட் மாதத்திலிருந்து தான் காலையில் தரிசன டிக்கெட் வாங்கி ஈவினிங்கே தரிசனம் பார்க்கக்கூடிய இந்த பாலிசி கொண்டு வந்தாங்க. அப்போதிலிருந்து சேம் டே தர்ஷன் பார்த்துட்டு போகக்கூடிய காரணத்தினால இந்த டிக்கெட் ஹோல்டர்ஸுக்கு MBC 34 கவுண்டரில் அகாமடேஷன் ப்ரொவைட் பண்ணுறது கிடையாதுன்னு சிலர் சொல்கிறாங்க. இதனை பற்றி எனக்கு சரியான கிளாரிட்டி கிடையாது. ஸோ நீங்கள் டிக்கெட் வாங்கும்போதே அதனை பற்றி கேட்டும் தெரிஞ்சுக்கலாம். இல்லை நீங்கள் ஆகஸ்ட் மாதத்திலிருந்து இந்த செப்டம்பர் மாதத்துக்குள்ள நீங்கள் ஆஃப்லைன் பிரேக் தர்ஷன் டிக்கெட்ஸ் வாங்கி போயிருக்கீங்க, உங்களுக்கு அகாமடேஷனும் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் அதனை பற்றி அப்டேட் பண்ணும் பட்சத்தில் மற்ற பக்தர்களுக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் MBC 34 கவுண்டரில் இந்த டிக்கெட் ஹோல்டர்ஸுக்கு ரூம் இஷ்யூ பண்ணுறது கிடையாது என்றால் CRO ஆஃபீஸினுடைய பேஸ்மெண்ட் ஃப்ளோரில் ஜென்ரல் ஆஃப்லைன் அகாமடேஷன் புக்கிங் கவுண்டர் இருக்குது. அங்கே போய் நம்ம ரூம் எடுக்கிறதுக்கு எந்தவித தரிசன டிக்கெட்டும் இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. அந்த கியூவில் ஜாயின் பண்ணி வேண்டுமானாலும் நாம ரூம் வாங்கிக்கலாம். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.